வெல்கம் டு சரசு சமையல். நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான சோள பணியாரம் தான் பார்க்க போகிறோங்க. முந்திலாம் திருவிழா நாட்களில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சோள பணியாரம், இட்லி இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. சாதாரணமாக அந்த காலத்தில் எல்லாமே செக்கில் ஆட்டி தான் செய்வாங்க. முந்தி காலத்துலலாம் பண்டிகை நாட்களில் மட்டும்தான் கிராமத்தில் சோள பணியாரம், இட்லி எல்லாமே இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சோள பணியாரம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு 2 வகையான சட்னியும் செய்ய போகிறேங்க. தக்காளி சட்னி கூடவே ஒரு தேங்காய் சட்னி, வரமிளகா, பூண்டு வச்சு தான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த பணியாரமும் சட்னியும் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இன்றைக்கி நான் சோள பணியாரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சோளம் வாங்கியிருக்கேங்க. இது சுத்தம் பண்ணின சோளம், அதாவது தீட்டின சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அரிசி தங்க சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. இது 1.5 டம்ளருக்கு சோளம், 1.5 டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்த டம்ளர்லேயே அரை டம்ளருக்கு 1 ஸ்பூன் அதிகமாக உளுந்து எடுத்துக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா 2 முறை களைஞ்சிட்டு நான் இப்போ ஊற வச்சிட்டேன். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறணுங்க. சோளம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா அரைப்படும். ஊறினதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு முறை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி களைஞ்சி எடுத்துட்டா நல்லா சுத்தமாக நல்லாயிருக்கும். இப்போ நான் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்த அரிசி சோள கலவையை கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைப்படுது. இந்த மாதிரி பணியாரமெல்லாம் செய்யும்போது நம்ம கிரைண்டரில் அரைச்சி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கும் பட்சத்தில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் உளுந்து ஜாஸ்தியாக போட்டுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொரப்பாக நீங்கள் எடுத்துருங்க வலிக்கும்போது. இப்போ நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டேங்க. இதை நல்லா கைவிட்டு கரைச்சிக்கணும். நீங்கள் சோள பணியாரத்துக்கு அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தால் சோளம் அரிசி ஊற வச்சுட்டு உளுந்து தனியாக போட்டு அரைச்சிங்க. இப்போ இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டேங்க. இப்போ இதை நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மாவு தீர்ந்த உடனே இன்னொரு மாவு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதில் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 பாத்திரத்தில் நான் ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. வெயில் கிழமை இருந்தால் ஒரு 6 மணி நேரம் புளிச்சாலே போதுமானது. இப்போ இது புளிச்சு வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் எடுத்து இப்போ சோள பணியாரத்துக்கு எடுத்துருக்கேங்க மாவை. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. அப்புறம் சட்னிக்கும் இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு தக்காளி சட்னி. அதுக்கு தக்காளி 2, பூண்டு ஒரு 15 பல் எடுத்துருக்கேங்க. இதை அரைச்சி தாளிக்க போகிறோம். அப்புறம் தேங்காய் சட்னிக்கு காஞ்ச மிளகாய், உப்பு, தேங்காய், அதே மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. பூண்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த சோள மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை நல்லா அடி வரைக்கும் விட்டு கலக்காமல் மேலால் கலக்கிட்டு அப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு நல்ல இலக்கம் கொடுக்கும் இல்லைங்களா. இப்போ நான் இந்த சட்னியெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பணியாரங்கள் இப்போ நான் ஊற்ற போகிறேங்க. இப்போ தக்காளி சட்னி நம்ம தாளிச்சிடலாம். அரைச்சிட்டு வந்ததை ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பூண்டு கலவை, நீங்கள் மிளகாயை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இதோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா தான் நல்ல கலர் வரும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் தான் இன்றைக்கி சேர்க்குறேங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்குங்க. பாருங்கள், கொதிக்கும்போது அந்த கலர் வந்துருச்சு பாருங்களேன். இதையே நல்லா கெட்டியாக சுருளை வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா இது தக்காளி பூண்டு தொக்குங்க. நான் இன்றைக்கி சட்னி பதத்தில் தான் வைக்க போகிறேங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க, பார்க்கலாம். இதுக்கடையில் நான் தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இதில் நம்ம தண்ணி விட்டு கரைச்சி கூட வச்சுக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்மளோட தக்காளி பூண்டு சட்னி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம உடனே தொட்டுக்கிறோம், அதனால் ரொம்ப கெட்டியாக சுண்ட வைக்கலைங்க. நான் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. தக்காளி விற்கிற வேலையில் தக்காளி சட்னியான்னு கேட்காதீங்க. தக்காளி பூண்டு சட்னி சும்மா கொஞ்சம் தாங்க அரைச்சிருக்கோம். கூடவே தேங்காய் சட்னியும் இப்படி அரைச்சிக்கிட்டோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த மிளகாய், எங்கள் மிளகா ஆந்திரா மிளகா அப்படிங்கிறதால நல்ல கலர் வந்திருக்கு பாருங்களேன். இந்த சட்னியுமே நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம பணியாரங்களே ஊற்றிடலாம்.
பணியாரம் ஊற்றுறதுக்கு பொறுமையாக எல்லா குழியிலையுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுங்க. இந்த பணியாரத்துக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயை அப்படியே அந்த குழியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த ஸ்பூனாலேயே அப்படியே தடவி விட்டுடலாங்க. நீங்கள் ஒரு ப்ரஷ் கூட அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழியில் வந்து பொறுமையாக வந்து பணியார மாவு எடுத்து ஊற்றலாங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் பணியாரம் ரொம்ப நல்லா வருங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. மூடி போட்டு வேகும்போது சீக்கிரமாக வெந்துருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கூட ஆகலை, கீழ்ப்பகுதி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ செவந்து வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பெரட்டி விட்டுறலாங்க. சோள பணியாரம் அப்படின்னாலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. அதனால் வந்து நல்லா கீழே செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொறுமையாக பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒவ்வொரு பணியாரத்து மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுவும் அந்த காலத்துலலாம் கிராமத்துலலாம் சுட்டு கொடுக்குற பணியாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு கொடுப்பாங்க. நம்ம இப்போல்லாம் வந்து நான்ஸ்டிக் கல்லில் சுடுறோம். அப்போல்லாம் வந்து கல் சட்டி, அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டியில் சுடுவாங்க. அந்த பணியாரமே வந்து தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ இந்த பணியாரத்தையெல்லாம் நல்லா நேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக மிதமான தீயில் வேக வச்சு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துடலாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணுங்க. அதே போல் பணியாரம் எடுக்கும்போது இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. அந்த எடுக்கிற கம்பி இருக்குல்லங்க, அதில் வந்து 3 நாளை ஒரே தடவையில் குத்தினீங்க அப்படின்னா பணியாரம் வந்து அமுங்கி போயிடுங்க. அதனால் ஒத்தையாக இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு பணியாரம் குண்டு குண்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுத்த செட் பணியாரங்களையும் ஒன்றா ஊற்ற போகிறேங்க. முந்தி காலத்துலையெல்லாம் கிராமத்தில் சோள பணியாரம் சுட்டாங்கன்னா அந்த ஏரியாவே அப்படியே கமகமன்னு வாசம் தூக்குங்க. இந்த சோள பணியாரத்துக்கு அப்படி ஒரு நறுமணம் இருக்குங்க. இப்போ சோள பணியாரத்துக்கு 2 வகை சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எடுக்கும் போதே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. அதுவும் இந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த தக்காளி சட்னிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் வந்து இந்த தேங்காய் சட்னி தான் செய்வாங்க. அதுவும் இந்த தேங்காய் சட்னியை செக்கில் போட்டு ஆட்டி கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க இந்த பணியாரம். சாதாரணமாக நம்ம இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதெல்லாமே செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த சோள பணியாரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மளிகை கடைகள்லேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இந்த சோளம் தீட்டின சோளம்னு நீங்கள் கேட்டு வாங்குங்க. வாங்கிட்டு ஊற வச்சு ஈஸியாக அரைச்சி செய்யலாங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த மொறு சோள பணியாரமும் இந்த 2 வகையான சட்னியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.